வணக்கம். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஒரு மைல்கல்லாக அமைந்தது நேற்று ஜிசாட் 14 என்கின்ற விண்கலம் பாய்ந்தது. இன்று நம் ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் 40 வருடங்களாக பணிபுரிந்து கிரையோஜெனிக் இன்ஜின் ஆய்வு செய்த விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள். நேயர்களே, உங்களுடைய கேள்விகளை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். தந்தி டிவி சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் ஒரு மைல்கல்லாக நேற்று ஜிசாட் 14 என்ற விண்கலம் பாய்ந்தது. இந்த தருணத்தை நீங்க எப்படி உணர்றீங்க? இதனுடைய எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? இது இந்தியாவினுடைய ஒரு மைல்கல்னு சொல்லலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஈவெண்ட். விண்வெளி ஆராய்ச்சியிலே இது ஒரு முக்கியமான கட்டத்தை நம்ம அடைந்திருக்கிறோம். கிரையோஜெனிக் இன்ஜின்கிற ஒரு இந்தியாவில் சுயமாக தயாரித்து இந்தியா மண்ணில் தயாரித்து அதை இந்தியாவில் டெஸ்ட் பண்ணி அதை ராக்கெட்டில் அனுப்புறது ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட். இதுவரைக்கும் 5 நாடுகளே இந்த சாதனை புரிந்திருக்கிறது. நம்ம அந்த யுனைட் கிளப்ல நம்ம சேர்ந்திருக்கோம். இது எங்களுக்கெல்லாம் ஆராய்ச்சியில் நாங்கள்லாம் 10 வருஷமா அதில் கலந்துகிட்டதில் எங்களுக்கு இது ஒரு மாபெரும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி எங்களுக்கு நாங்கள் கருதுறோம். எங்களுடைய சர்வீஸில் நாங்கள் இதுவரைக்கும் செய்ததில் இப்போ எங்களுக்கு ஒரு எங்களுடைய மிஷன் கம்ப்ளீஷன் சொல்லுவோம். அதுபோல் எங்களுடைய சாதனையை நாங்கள் இப்படிதான் நேற்று முடித்து இந்த மாதிரி எங்களுக்கு நிறைவு பெறுகிறது. இது இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் இது மேஜர் ஸ்டெப். இது ஃபர்தர் இது மென்மேலும் போறதுக்கு என்னுடைய எல்லாருடைய சப்போர்ட்டோட இது இன்னும் மென்மேலும் வளருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. புரியுற வகையில எளிமையா கிரையோஜெனிக் இன்ஜின் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். கிரையோஜெனிக் இன்ஜின்ங்கிறது ராக்கெட்டை உந்தி தள்ளுகின்ற எரிபொருள். பல தரப்பில் உள்ளன. நமது பட்டாசுகள் வைக்கிறது போல கரிப்பொருள், அதாவது சாலிட் ப்ரொபல்ஷன். சாலிட் அதாவது மருந்துகள் கடின உருவத்தில் இருக்கிறது ஒரு விதமான மருந்து. அதை வைத்துக்கொண்டு நம்ம ப்ரொபல்ஷன் மோட்டார், ராக்கெட் மோட்டார் செய்யலாம். அப்படி செய்யற சமயத்தில் அதனுடைய திறமை, அதனுடைய உந்தும் சக்தி 1 கிலோகிராம் மருந்து வைத்தோம்னா 280 கிலோகிராம் போர்ஸை கொடுக்கும். இது திரவ கடனை, அதாவது சாலிட் ப்ரொபல்ஷன், அதாவது நம்ம பட்டாசுல வைக்கிறது போல கரிப்பொருளும் ஆக்சிடைசரையும் வச்சு செய்யறது. இதே இது நம்ம இந்த டெக்னாலஜியில நம்ம திறமையாகி மாஸ்டர் ஆகியிருக்கோம். நம்முடைய ராக்கெட்ல இருக்க கோர்ங்கிறது இந்த சாலிட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியில தான் இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா இருக்கிறது எர்த் ஸ்டோரபிள் லிக்விட் ப்ரொபல்ஷன். அதாவது பூமியில் அதை சேகரித்து வைத்து அதை பாதுகாப்பாக உந்தும் சக்திக்கு, ராக்கெட்டை உந்தும் சக்திக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய திரவம். அதாவது நம்ம சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொன்னோம்னா, நம்ம ஸ்கூட்டருக்கோ காருக்கு போடுற பெட்ரோல் போல, பெட்ரோலும் ஆக்சிடைசரும் போல 2 திரவங்களை வைத்து நம்ம ராக்கெட்டை உந்தி தள்ளக்கூடிய சக்தி உள்ளது பேரு லிக்விட் ப்ரொபல்ஷன் பேர். இந்த லிக்விட் ப்ரொபல்ஷன்ல வச்சு நம்ம செய்யறப்ப அதனுடைய திறமையை பார்த்தீங்கன்னா, சாலிட் ப்ரொபல்ஷன்ல 280 கிலோகிராம் போர்ஸ் கொடுக்கிற திறமை லிக்விட் ப்ரொபல்ஷன்ல 330 கிலோகிராம் போர்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதாவது 1 கிலோகிராம் உடைய மருந்தை வைத்தால் அந்த ராக்கெட் எரியும் பொழுது 330 கிலோகிராம் உந்தும் சக்தியை இது கொடுக்கும். உந்தும் சக்தியை அதிகமாக நம்ம அதிக எடையுள்ள செயற்கைக்கோளை கொண்டு செல்லக்கூடிய தன்மை நமக்கு அடையுது. இது 2வது வகையான ப்ரொபல்ஷன், 2வது வகையான உந்தும் டெக்னாலஜி. 3வது வகையான உந்தும் டெக்னாலஜி கிரையோஜெனிக் இன்ஜின்ங்கிறது. இந்த கிரையோஜெனிக் இன்ஜின்ங்கிறது லிக்விட் ஹைட்ரஜனையும் லிக்விட் ஆக்சிஜனையும் உபயோகித்து ராக்கெட்டில் நம்ம உபயோகித்தோம்னா இதனுடைய திறன் இன்னும் அதிகமாக இருக்கும். இது மிகவும் எப்ப யூஸ் பண்ணாங்கன்னா, செயற்கைக்கோளை விண்வெளிக்கு சென்று விண்வெளியிலிருந்து உந்தக்கூடிய நிலைமையில் இருக்க ஸ்டேஜில் தான் இந்த கிரையோஜெனிக் இன்ஜினை யூஸ் பண்ணுவாங்க. அதான் கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ்னு சொல்றோம். இதுல 1 கிலோகிராம் மருந்தை வச்சிருந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய போர்ஸ் 480 கிலோகிராம் போர்ஸ் கிடைக்கும். முதல்ல நம்ம சாலிட்ல பாக்குறப்ப
280 கிடைச்சது. லிக்விட்ல பாக்குறப்ப 330 கிலோகிராம் ஃபோர்ஸ் கிடைச்சது. இந்த கிரையோஜெனிக் மருந்து வைத்து நம்ம ராக்கெட் அனுப்பணும்னா 450 கிலோகிராம் ஃபோர்ஸ் உள்ள திறமை நமக்கு கிடைக்கும். இதனால இவ்வளவு கூடுதல் திறமை ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால நம்ம அதிக எடையுள்ள செயற்கைக்கோள், அதாவது 2250 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை கொண்டு போய் பூமத்திரைக்கு மேலே இருக்க வட்டப்பாதையில் ஈக்விட்டோரியல் பிளேன்ல 36,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்க வட்டப்பாதையில நம்ம செயற்கைக்கோளை நிலைநிறுத்தக்கூடிய திறமை நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம விட்டதெல்லாம் PSLV, SLV, ASLVங்கிற ராக்கெட்டுகள்ல அதுல திடவ இயக்க லிக்விடுக்கு பதிலாக நம்ம சாலிட் ப்ரொபல்ஷனை வச்சிருந்தோம். பிறகு லிக்விட் ப்ரொபல்ஷன் எர்த் ஸ்டோரபிள் லிக்விட் வச்சு நம்ம உபயோகிச்சுட்டு இருந்தோம். இதனால PSLVல இருந்து நம்ம செயற்கைக்கோள் அனுப்பக்கூடிய திறன் 1750 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளத்தை நம்மளால் அனுப்ப முடிஞ்சது. அதுவும் பூமியினுடைய புவியீர்ப்பு சர்க்கிள்ல போகாது, அதனுடைய நீலவட்ட பாதையில போகாம வடக்கு தெற்கு பாதையில நமக்கு அனுப்ப முடியும். இப்படி திறன் கூட வேணும்னா கிரையோஜெனிக் இன்ஜின்ங்கிற ஒரு ராக்கெட்டை நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த சமயத்தில் 1991-93 வருஷத்துல இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படிங்கறத செய்யக்கூடிய ஆரம்ப கட்டமா இருந்தது. இந்த ஆரம்ப கட்டத்துக்கு வித்திட்டது அல்லது எல்லாத்துக்கும் மூல கருவா இருந்தது தமிழ்நாட்டில் இருக்க மகேந்திரகிரிங்கிற இடம் தான் அதுக்கு முக்கியமான பாகமா இருக்கும். அதாவது இதனுடைய செயற்கைக்கோள்னு பாத்தீங்கன்னா லிக்விட் ஹைட்ரஜன்ங்கிறது நமக்கு இருக்க ஹைட்ரஜன் இந்த ஏர் அட்மாஸ்பியர்ல இருக்க ஹைட்ரஜனை எடுத்து அல்லது தண்ணியில இருக்க ஹைட்ரஜனை, தண்ணிங்கிறது ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இதை பிரிச்சோம்னா ஹைட்ரஜன் தனியா வரும், ஆக்சிஜன் தனியா வரும். இந்த ரெண்டையும் லிக்விஃபை பண்ணோம்னா அது ரொம்ப லோ டெம்பரேச்சர்ல இருக்கும். இந்த ரெண்டு லோ டெம்பரேச்சர்ல இருக்க திரவங்களை ஒன்று சேர்க்கிற சமயத்துல ஒரு பயங்கரமான எரியும் சக்தியும் உந்தும் சக்தியையும் நமக்கு கொடுக்குது. அதுதான் இன்ஜினுடைய. சார், தொடர்ந்து விண்கலம் மற்றும் அதனுடைய பயன்பாடுகள் குறித்து மேலும் பேசலாம். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீராம். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க, உங்க விண்கலம் குறித்து அதனுடைய பயன்பாடுகள் குறித்து உங்களுக்கு கேள்வி என்னன்னு கேட்கலாம். IRNSS அதோட பெனிஃபிட்ஸ் என்ன நம்மளுக்கு சார்? IRNSS இந்தியன் ரிமோட் நேவிகேஷன் சிஸ்டத்தில் உண்டாகக்கூடிய செயற்கைக்கோள். இது விடுறதுனால நமக்கு ஒவ்வொரு பொசிஷன், நேவிகேஷன் பொசிஷன், அதாவது நாம் எங்க இருக்கிறோங்கிற பொசிஷனை நம்ம துல்லியமாக அறிய முடியும். இப்ப வர்ற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்போன்லையும் சரி, ஒவ்வொரு கார்லையும் சரி, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் GPS அப்படிங்கிற ஒரு கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த GPSங்கிற கருவி மூலமா நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எந்த இடத்துக்கு போகணும், எவ்வளவு தூரம் போகணும், எந்த டைரக்ஷன்ல போகணுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. இந்த GPSங்கிறது அமெரிக்காவுடைய செயற்கைக்கோளின் மூலமா நமக்கு இதனுடைய பூமியினுடைய வரைபடம், அதாவது பிளான் நமக்கு தெரியுது. இதே GLONASSங்கிறது ரஷ்யால விட்ட சேட்டலைட்டுகள், அது மூலமா தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம பிற நாட்டை நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இந்தியாவில் இருக்க சேட்டலைட் மூலமா இந்தியாவில் இருக்க வரைபடத்தை தெரியப்படுத்தணும்னா நமக்குன்னு ஒரு சேட்டலைட் கன்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் IRNSSங்கிற ஒரு 5 சேட்டலைட்டை இந்தியாவுக்கு திட்டமிட்டு இருக்கிறது. இது மூலமா நம்மளுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுடைய குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது இந்தியாவில் இருக்க மேப்ல நம்ம எங்க போகணும், எந்த டைரக்ஷன்ல போகணுங்கிற பொசிஷன் நமக்கு தெரியும். இப்ப அண்டை நாடுகளில் அனுப்பப்பட்ட சேட்டலைட்டை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மூலம் இந்த பொசிஷன் நமக்கு அக்யூரேட்டா கிடைச்சிச்சுன்னா இது சிவில் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மிலிட்டரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜெயக்குமார். மேடம், இந்த கேள்வி கேட்கணும் மேடம். இந்த ராக்கெட்டு மேல ஏத்துறீங்களே, புவியீர்ப்பு வட்டப்பாதையில நிப்பாட்டுறது எப்படி நிப்பாட்டுறீங்க, அதை மூவ் பண்றது எப்படி மூவ் பண்றீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கட்டாயம். நீ நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க.
அதாவது பூமி வந்து சுத்துறது வந்து ஒரு ஆக்சிஸ்ல, பூமியினுடைய ஆக்சிஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு. பூமத்திய ரேகையில இருந்து அதனுடைய வேகம் அதிகமா இருக்கும், வடதுருவம் தென் துருவத்தில் அதனுடைய வேகம் குறையா இருக்கும். நம்ம பூமத்திய ரேகையில எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்கோம் அதே வேகத்துல நம்ம வந்து ராக்கெட்டை விட்டோம்னா அதே வேகத்துல போற சமயத்துல பூமியும் சேட்டலைட்டும் அதாவது செயற்கைகளும் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி தெரியுது. அதாவது 2 ட்ரெயினோ 2 பஸ்ஸோ ஒரே ஸ்பீட்ல போச்சுன்னா 2 நிலையா இருக்கிறது போல நமக்கு தெரிகிறது போல பூமியினுடைய வேகத்திலேயே ஒரு செயற்கைக்கோள் போச்சுன்னா நமக்கு வந்து ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம கம்யூனிகேஷன் ஈஸியா செய்ய முடியும். இது பூமியினுடைய வேகம் எவ்வளவு வேகம் கேட்டீங்கன்னா 15 டிகிரி பெர் அவர். 15 டிகிரி பெர் அவர் தான் பூமியினுடைய வேகம். எப்படி 360 டிகிரி 24 மணி நேரத்தில் போகுது இல்லையா, அதுக்கு பேர் 15 டிகிரி பெர் அவர். இந்த 15 டிகிரி பெர் அவர்ல ஒரு செயற்கைக்கோள் அதே வேகத்துல போகுச்சுன்னா பூமியும் அந்த செயற்கைக்கோளும் ஒரே வேகத்துல போறப்ப ரெண்டும் ஒரே நிலையா நிக்கிறது போல நமக்கு தெரியும். அதுதான் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் நம்ம சொல்றோம். இப்ப சேட்டலைட்டை வந்து அதே வேகத்துல போக வைக்கிறது எப்படி அனுப்புறது? பூமியில இருந்து நம்ம ராக்கெட்டை வச்சு மேல அனுப்பி அந்த வேகம் எவ்வளவு வேகத்துல சுத்தினோம்னா எந்த ஸ்பீடுல நம்ம ராக்கெட்டை செயற்கைக்கோளை தள்ளி விட்டோம்னா இந்த வேகம் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது 15 டிகிரி பெர் அவர் ஸ்பீடுல போகணும்னா எவ்வளவு போர்ஸ்ல தள்ளணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த போர்ஸ நம்ம ராக்கெட் வந்து மேல போய் தள்ளி விட்டுரும். இப்படி தள்ளி விடுறதுனால அந்த வேகமும் நமக்கு கிடைக்கும். வேகம் கிடைச்ச உடனே அதே இடத்துல பூமியும் செயற்கைக்கோளும் நிலையாக இருப்பது போல நமக்கு தெரியும். சில சமயங்களில் அதாவது சோலார் ஸ்டார்ம் சொல்லுவாங்க, அல்லது சோலாருடைய பிரஷர்னு சொல்லுவாங்க, சன்னுடைய பிரஷர்னு சொல்லுவாங்க. இதனால இந்த வேகம், இந்த செயற்கைக்கோளுடைய வேகம் குறைய வாய்ப்பு உண்டு. அப்படி குறையிற சமயத்துல இவங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்டேஷன் கீப்பிங் ஒரு ஆபரேஷன் இருக்கு. அதாவது எந்த இடத்துல நிக்கணுமோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ட்ரிப்ட் ஆகி போச்சுன்னா திருப்பி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு சேட்டலைட்ல வந்து கொஞ்சம் ஃபியூயல் இருக்கு. ஃபியூயலை வச்சு அந்த ஃபியூயலை கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபியூயலை கரெக்ட் பண்ற சமயத்துல அந்த பொசிஷனுக்கு திருப்பி வந்துடும். சேட்டலைட் ஒவ்வொரு சேட்டலைட்லயும் கொஞ்சம் மருந்து இருக்கும். அது எவ்வளவு வருஷம் லைஃப் வேலை பார்க்கணுமோ அந்த இதுக்கு தேவையான மருந்து இருக்கும். இப்ப நம்ம அனுப்புற ஜிசாட் எல்லாம் 12 வருஷ லைஃபுக்கு தேவை. இந்த 12 வருஷத்துக்கு தேவையான மருந்துகள் இந்த சேட்டலைட்ல இருக்கும். அதுக்கு நாங்க சேட்டலைட்ல செயற்கைக்கோள்ல நாங்க என்ன சொல்லணும்னா ட்ரை மாசு, வெட் மாசு சொல்லுவோம். ட்ரை மாசுனா அதுக்கு தேவையான ஃபியூயல் இல்லாம இருக்கிறது. அது ஃபியூயல் வந்து அது கூட ஒரு 800 கிலோகிராம் ஃபியூயல் வச்சு அனுப்புவோம். இந்த ஃபியூயல் வந்து அந்த ஸ்டேஷன் கீப் பண்றதுக்கும் அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு வாரத்துல ஒரு கையோ ஒரு மாசத்துல ஒரு கையோ அந்த பொசிஷனுக்கு வந்துடும். இந்த ட்ரிப்ட் ஆகிறது வந்து ரொம்ப குறைந்த அளவே ட்ரிப்ட் ஆகும். அது நம்ம ஸ்டேஷன் கீப்பிங் ஆபரேஷன் மூலமா சரி செய்ய முடியும். அதுக்காக இந்த மருந்து வச்சிருக்கோம். பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமாரசுவாமி. அம்மா ஐயா கொஞ்சம் கொடுங்க. சொல்லுங்க. என்னோட கேள்வி 2 கேள்வி. அதாவது நம்ம வந்து இப்ப கிரியோஜெனிக் இன்ஜின் இருக்கு இல்லையா? ஆமா. ஹலோ. ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. கிரியோஜெனிக் இன்ஜின்ல வந்து இப்ப நம்ம 2000 கிலோ வச்சு அனுப்புறோம் இல்லையா? ஆமா. இதுக்கு மேல 2000 கிலோ, அதுக்கு 2000 கிலோக்கு மேல உள்ள சேட்டலைட் செஞ்சோம்னா எப்படி அனுப்புறது? அதாவது நம்ம இப்ப கிரியோஜெனிக் இன்ஜினுடைய கொடுக்கக்கூடிய போர்ஸ் வந்து நம்ம வந்து 7.5 டன் போர்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். அதாவது நம்ம கொடுக்கிற கிரியோஜெனிக் இன்ஜினுடைய சைஸும் அது கொடுக்கக்கூடிய மருந்தினுடைய அளவும் பாத்தீங்கன்னா 7500 கிலோகிராம் போர்ஸத்தை நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஜின் நம்ம அனுப்பியிருக்கோம். இதுக்கு மேல நமக்கு வேணும்னா அடுத்து இந்தியாவினுடைய வளர்ச்சி திட்டத்துல இன்னும் 2 வருஷத்துல இந்த 7500 கிலோகிராம் போர்ஸுக்கு பதிலாக 22,000 கிலோகிராம் போர்ஸ் கொடுக்கக்கூடிய கிரியோஜெனிக் இன்ஜின் நம்ம தயாரித்து கொண்டு இருக்கிறோம். அந்த 2015 2017 இதனுடைய திட்டம் மூர்த்தியாகும். அப்போ வந்து நம்ம 22,000 கிலோகிராம் போர்ஸ் கொடுக்கக்கூடிய செயற்கைக்கோளை நம்ம போர்ஸ் கொடுக்கக்கூடிய திறமையை நம்ம அடைய முடியும். இது வந்து கிரியோஜெனிக்கினுடைய முதல் கட்ட வெற்றி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா,
7500 கிலோகிராம் 7.5 டன் ஃபோர்ஸ் தான் நமக்கு இப்ப செஞ்ச இன்ஜின் செய்யறோம் முடியுது. அடுத்து போக வேண்டியது 22 டன். இதே அமெரிக்கா வந்து 200 டன் செஞ்சிருக்காங்க. பிரான்ஸ் 100 டன்னுடைய ஃபோர்ஸ் உள்ள ராக்கெட்டும் செஞ்சிருக்காங்க. நம்ம இதனுடைய முதல் கட்ட வெற்றியை அடைந்திருக்கின்றோம். இன்னும் நம்ம அடைய வேண்டியது நிறைய இருக்கின்றது. சார், கடந்த 8 முறை வந்து GSLV D5 வந்து ஃபெயிலியர் அடைஞ்சிருக்கு. லான்ச் பண்ணும்போது ஃபெயிலியர் அடைஞ்சிருக்கு. எதனால ஃபெயிலியர் அடைஞ்சது? என்ன ரீசன் சார்? இது வரைக்கும் நம்மள இண்டிஜினஸ் கிரையோஜெனிக் இன்ஜின், அதாவது நம்ம இந்தியாவிலே தயாரித்த கிரையோஜெனிக் இன்ஜின் இதுவரைக்கும் ஃபெயில் ஆனது. இதுக்கு முன்னாடி இருக்க ஒரே ஒரு தடவை தான் ஃபெயில் ஆனது. அதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆன போரெல்லாம் கிரையோஜெனிக் இன்ஜின் ஃபெயில் ஆகல, அதுக்கு உந்தி தள்ளுகின்ற வேற லிக்விட் ராக்கெட் ஃபெயில் ஆயிருக்கு. இப்படி கிரையோஜெனிக் இன்ஜின் ஃபெயில் ஆனது ஒரே ஒரு தடவை தான். அதனுடைய காரணத்தை வந்து நாங்க ஆராய்ந்து பார்த்தோம். அதாவது கிரையோஜெனிக் இன்ஜின்ல நான் சொன்னபடி லிக்விட் ஹைட்ரஜனும் லிக்விட் ஆக்சிஜனும் தனித்தனியா 2 டேங்க்ல இருக்கும். அந்த டேங்க்ல இருக்கிறது ஒரு ஃபோர்ஸ்ல ராக்கெட் இன்ஜினுக்குள்ள வரும். இன்ஜினுக்குள்ள வந்து நம்ம அங்க வந்து ஒரு டர்பைன்ல சுத்த வச்சு நல்ல ஃபோர்ஸ்ல இன்ஜினுக்குள்ள விடுவாங்க. விடுற சமயத்துல தான் அந்த ஃபயரிங் நடக்குது. அப்படி டேங்க்ல இருந்து நமக்கு இன்ஜினுக்கு வரக்கூடிய அங்க ஒரு சின்ன ஒரு பம்ப் இருக்கும். அந்த பம்ப் வந்து வேலை செய்யல. அது ஏன் வேலை செய்யல அப்படிங்கிறத பற்றி பாக்குறப்ப அந்த பம்பு வந்து லிக்விட் ஹைட்ரஜன் டேங்குக்குள்ள இருக்கு. அந்த டேங்க் வந்து 20 டிகிரி கெல்வின்ல, அதாவது மைனஸ்ல 273 கீழே ரொம்ப லோயஸ்ட் லெவல்ல இருக்கு. அந்த லோ டெம்பரேச்சர்ல இந்த பம்பு ஒர்க் பண்றது ஜாம் ஆகி போயிடுச்சு. இந்த ஜாம் ஆகி போனதும் இது வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரியாதா, இது இப்படி இருக்கு வேலை பார்க்கணுங்கிற தெரியாதான்னு கேள்வி கேட்டாங்க எல்லாரும். இந்த கேள்வி கேட்டதுக்கு நாங்க பார்த்தப்ப அது உள்ள அந்த டேங்குக்குள்ள சம் கண்டாமினேஷன் சொல்லுவோம். அதாவது வெளி பார்ட்டிகிள்ஸ், வெளியில இருந்து வந்த பார்ட்டிகிள்ஸ் எப்படியோ அந்த ஹைட்ரஜன்ல போய் அது போய் அந்த பம்பை ஜாம் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தோல்வியை சரி பார்க்கறதுக்கு ரஷ்யர்களுடைய கலந்து ஆலோசனை செய்தோம். கலந்து ஆலோசனை செய்தப்ப அவங்க 400 கோடி ரூபாயும் 4 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க அதை அனலைஸ் பண்ணி எப்படி இதை சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்திய விஞ்ஞானிகளை செலக்டர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இந்தியாவில் நம்ம மகேந்திரகிரியில் இருக்க விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் 2 வருஷத்துல அதனுடைய கோளாறு என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை ஹை ஆல்டிடியூட் டெஸ்டிங் ஒன்று இருக்கு. அதாவது இந்த ராக்கெட் வந்து விண்வெளியில போய் ஃபயர் ஆகணும். விண்வெளியில போய் ஃபயர் ஆகிறதுக்கு உண்டான கண்டிஷனை இங்கே கிரவுண்ட்லேயே வச்சு சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க நமக்கு. அதனால நமக்கு டைமும் சேவிங்க. இந்த 400 கோடி நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. நம்ம செலவழிச்சது வந்து ரொம்ப குறைந்த அளவுலேயே நம்ம செலவழிச்சு இந்த ராக்கெட்டுடைய பரிசோதனை செய்தோம். இது ஏன் தோல்வியாங்கிறத வந்து நம்ம முழுமையாக நம்ம புரிந்து கொண்டு விட்டோங்கிறது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா டெக்னாலஜி வந்து ரஷ்யால இருந்து வாங்கினவங்க வந்து எப்பயுமே முழுசா கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, கொஞ்சம் மறைச்சிடுவாங்க. இதை வந்து இந்திய விஞ்ஞானிகள் நாங்கெல்லாம் வேலை பார்க்குற சமயத்தில் நாங்கள் முதல்ல இருந்து கம்ப்ளீட்டா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டெக்னாலஜியை நாங்கள் செயல்பாடுக்கு கொண்டு வந்தோம். அதனால எங்களுக்கு வந்து இப்ப கிரையோஜெனிக் இன்ஜின் டெக்னாலஜி பற்றி எங்களுக்கு முழுமையாக இந்திய விஞ்ஞானிகளுக்கு, இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் விஞ்ஞானிகளுக்கு இது இன்ஃபர்மேஷன் தெரியும். இதை வச்சுக்கிட்டு முதல் கட்டமா நம்ம 7500 கிலோகிராம் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய ராக்கெட்டை செஞ்சிருக்கு, நேற்று பறக்க விட்டோம். அடுத்த கட்டமா 22,000 கிலோகிராம் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடிய ராக்கெட்டை செய்ய போறோம். இந்த படிப்படியா போறது, படிப்படியா முன்னேற ரொம்ப ஈஸியா முன்னேற முடியும். கேளுங்க, தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கட் சுவாமி. கொடுங்க சார். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். சொல்லுங்க. நம்ம நாட்டிலேயே தயார் பண்ணி நம்ம நாட்டுல ராக்கெட் நேற்று அனுப்புறதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். நம்ம இதுக்கு என்ன செலவாச்சு, இதனால நமக்கு என்னென்ன பிரயோஜனங்கள் வருங்கிறது ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்.
இதனால நம்ம அதிக எடையுள்ள செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பலாம். இதுவரைக்கும் நம்ம அனுப்பின செயற்கைக்கோளுடைய எடை 1780 இருந்து 1800 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளத்தை அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இந்த 1800 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளில் குறைந்த அளவு உண்டான டிரான்ஸ்பாண்டர், அதாவது நம்ம டெலிவிஷன் பார்க்கறது டிவி சேனல்ஸ் இருக்கு இல்லையா, டிவி சேனல்ஸோ டெலிபோன் லைன்ஸோ இது குறைந்த நம்பரே நமக்கு இதுவரைக்கும் செய்ய முடிஞ்சது. இப்ப அனுப்பின கிரையோஜெனிக் இன்ஜினால நம்ம அனுப்பக்கூடிய செயற்கைக்கோளுடைய எடை 2250 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை நம்ம அனுப்பலாம். 2250 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோள்ல அதிகமான டிரான்ஸ்பாண்டர்கள், அதிகமாக டெலிவிஷன் சேனல்ஸ், அதிகமான டெலிபோன் சேனல்ஸ் இதெல்லாம் வைக்கலாம். இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம குறைந்த சேனல் வச்சிருந்து குறைந்த பவர்ல இருந்ததுனால முன்னாடி நம்ம செயற்கைக்கோள் அனுப்பும் மூலமா கிடைக்கக்கூடிய டெலிவிஷன், அதாவது நம்ம ஆண்டனாலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸா இருந்தது. பாத்துருப்பீங்களா, கேபிள் டிவி ஆண்டனா முந்தியெல்லாம் பெரிய சைஸ்ல இருந்தது. இப்ப நம்ம அதிக பவர் உள்ள சேட்டலைட் அனுப்புறதுனால இதனுடைய சேட்டலைட் அந்த ஆண்டனாவுடைய சைஸ் குறைஞ்சு போய் ஒவ்வொரு வீட்லயும் D2H அதாவது டிஷ் சைஸ்ல நமக்கு ஆண்டனா வந்துருச்சு. இன்னும் அதிக எடையுள்ள செயற்கைக்கோள் அனுப்பணும்னா நம்ம கையில கொண்டு போற செல்போன்ல இருந்தே நம்ம செயற்கைக்கோளுக்கு நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய திறமை நமக்கு அடையும். அதை அடையணும்னா அதிக எடையுள்ள செயற்கைக்கோளுடனும் அதிக பவர் உள்ள செயற்கைக்கோளுடனும் அதற்கு கிரையோஜெனிக் இன்ஜின் போல ராக்கெட்டுகள் ரொம்ப அதிகம் தேவை, கட்டாயமா தேவை. கிரையோஜெனிக் ராக்கெட் இல்லாத ராக்கெட் விட்டீங்கன்னா அது அவ்வளவு எடுத்து செல்லாது, இவ்வளவு கிலோகிராம் எடுத்து போகாது. நீங்க கேட்ட என்னுடைய பலன் என்னன்னு கேட்டீங்க, பலனை சொல்லிட்டேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கிரையோஜெனிக் இன்ஜின் ஒரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, நான் இது ரஃபா சொல்றேன். கிரையோஜெனிக் நேற்று விட்ட நம்ம ராக்கெட் கிரையோஜெனிக் இன்ஜின் ராக்கெட்டுடைய ஸ்டேஜுடைய விலை மட்டுமே அபவுட் ஒரு 15 கோடி இருக்கும். 15 கோடி இருக்குங்கிறது என்னுடைய கரெக்டான மதிப்புல ஒரு அளவு. இதே இது நீங்க சாதாரண ஒரு லிக்விட் ராக்கெட் ஸ்டேஜை விட்டீங்கன்னா அது 3 கோடி தான் வரும். 3 கோடி தான் இருக்கும். ஆனா கிரையோஜெனிக் ஸ்டேஜ் 15 கோடி, 5 மடங்கு அதிகம். அதே சமயத்துல கிடைக்கக்கூடிய பலன் இது ரொம்ப இதே அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் இருக்கு. உங்களுக்கு விளக்கம் சரியா பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் மேடம். தமிழக மக்களுக்கு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி இது. சொல்லுங்க. உண்மையிலே என்னுடைய சந்தேகங்களை நான் கேட்கிறேன். ஐயா, இந்த மாதிரி இப்ப சேட்டலைட் அனுப்புறதுனால மேல இருந்து நம்மளுடைய பூமியையும் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிமங்களையும் நம்மளால கண்டறிய முடியும். அதே நேரத்துல பூமிக்கு அடியிலேயே கண்டறியும் பொழுது நம்ம தமிழக மக்கள் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இலங்கை மீனவர்கள்ட்ட இருந்து ரொம்ப பிரச்சனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க கடற்படையால. இப்போ கடல்ல ஒரு எல்லைக்கோட்டு என்ன அப்படிங்கறத சேட்டலைட் மூலமா அங்கிருந்து நிர்ணயிச்சு இங்க எல்லா படங்களையும் கண்டிப்பா ஜிபிஎஸ் சிஸ்டம் பொறுத்தரும் பிளஸ் அலாம்னு சொல்லிட்டு அவங்க தமிழக எல்லையை தாண்டி போறதுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாலேயே ஒரு நாட்டிக்கல் கிலோமீட்டர் முன்னாலேயே அவங்களுக்கு நீங்க வார்னிங், இதுக்கு மேல நீங்க போகவே கூடாது அப்படின்னு பண்ணிட்டா இந்த பிரச்சனையே வராதே. அவரவரிடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஒன்றும் இல்லை, அடுத்தவரிடத்தில் நுழைய நினைத்தால் அதனால் வரும் தொல்லை இல்லையா? இதுக்கு நம்மளுடைய சேட்டலைட் மூலமா இதுக்கு உண்டான நிகழ்ச்சிகள் செய்யப்படுமா, செய்ய முடியுமா? கட்டாயம் இதனுடைய சேட்டலைட் மூலமா இதனுடைய நீங்க சொல்ற மாதிரி ஒரு எல்லை கோடை வரையறுக்க முடியும். இதுக்கு உண்டான திட்டமும் இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். இது ராணுவத்தோட சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், அதாவது டிஃபென்ஸோட சேர்ந்த இஷ்யூஸ். இதெல்லாம் செயற்கைக்கோள் மூலமா நீங்க சொல்லபடி பாம்பன் பாலத்துல எத்தனை கருடர் இருக்குங்கிற வரைக்கும் எங்களால பார்க்க முடியும், செயற்கைக்கோள் பார்க்க முடியும். அதே போல இப்ப நீங்க சொல்றபடி நம்ம இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள எல்லை பகுதியையும் துல்லியமாக 1 மீட்டர் அக்யூரசியில நம்மளால மார்க் பண்ண முடியும். இதை செய்யறதுக்கு இந்திய அரசாங்கம் மிலிட்டரி டிஃபென்ஸோட சேர்ந்து ஏதோ சம் ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது பலன் சீக்கிரம் கிடைக்கும். அது என்ன ஆச்சுங்கிற ஸ்டேட்டஸ் என்ன எனக்கு இப்ப சொல்ல முடியல. பட் இதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. பேசலாம் சார். வணக்கம் பாலகுருநாதன். சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்.
சொல்லுங்க பாலகுருநாதன், உங்க கேள்வி என்ன கேளுங்க. சார், இப்போ வந்து ராக்கெட்டை நீங்க ஆர்பிட்ல லான்ச் பண்றீங்களா? ஆமா ஆமா. இப்போ கரெக்டா இது கிராவிட்டினால இந்த சேட்டலைட் மேபி கீழே வரலாம். நீங்க எர்த்தோட கிராவிட்டி மினிமல் பாயிண்ட்ல தான் விட்டு அத லான்ச் பண்ணீங்களா? அதுக்கு ரேடியலா இல்ல எப்படி? ஆமா ஆமா ஆமா. அதாவது ஹைட் போக போக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா இல்லையா அதனால ஒரு ராக்கெட் நாங்க உள்ள அனுப்புற சமயத்துல கிராவிட்டியுடைய வேரியேஷன் நாங்க முன்னாடி கால்குலேட் பண்ணி தான் ராக்கெட்டுடைய ஒவ்வொரு ஸ்டேஜுடைய மோட்டார் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். இப்ப நான் சொன்னது முன்னாடியே சொன்னது போல புவியீர்ப்பு, அதாவது ஈக்குட்டோரியல் பிளைன் 36,000 கிலோமீட்டர் சர்க்கிள்ல ஒரு செயற்கைக்கோள் போகணும்னா அங்க என்ன அளவுக்கு பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அப்பதான் இந்த ஐன்ஸ்டீன் தியரி வரும், M1 M2/r² இருக்கு இல்லையா, அந்த போர்ஸை வச்சுக்கிட்டு இது ஈர்க்கிற சக்தியை ஓவர் கம் பண்ணி நம்ம ஒரு இந்த பூமியினுடைய வேகத்துல 15 டிகிரி per hourங்கிற வேகத்துல போகணும்னா எவ்வளவு போர்ஸ் கொடுக்கணுங்கிறத இதை நாங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க கால்குலேட் பண்ணி இந்த ராக்கெட்டை செயற்கைக்கோளை புஷ் பண்ணி தள்ளி விடுவாங்க. அதனால கிராவிடேஷனால திரும்பி வந்துருவாங்கிற கேள்வி வராது. ஏன்னா அதுக்குண்டான ஈக்குவேஷன் எல்லாம் நியூட்டன் தியரி படியும் ஐன்ஸ்டீன் தியரி படியும் அந்த ஆர்பிட்டல் டைனமிக்ஸ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் வரும், அப்ப அந்த சமயத்தில் எவ்வளவு ஃபோர்ஸ்ல செயற்கைக்கோள் போகணுங்கிறத இது கால்குலேஷன்ல பண்ணியிருக்காங்க. பண்ணிட்ட ஒவ்வொரு செயற்கைக்கோளும் அனுப்புவாங்க. அடுத்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜீவ் காந்தி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜீவ் காந்தி, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார், மதுரையில இருந்து ராஜீவ். வணக்கம் சார். இப்ப அனுப்பியிருக்க சேட்டலைட்ல நம்ம ஜிபிஎஸ் எடுக்கிறோம் சார். ஜிபிஎஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம்? கீழே எது எடுக்கலாம்? செயற்கைக்கோள்ல மேப் சொல்றீங்களா? மேப் இது இப்ப அனுப்பியிருக்க நம்ம ஜிசாட் செயற்கைக்கோள்ல 3 விதமான உபயோகங்கள். ஒன்று டெலிவிஷன் சம்பந்தப்பட்ட சேனல்கள், அது டிரான்ஸ்பாண்டர்ங்கிற மூலமா அனுப்புறோம். இன்னொன்னு கம்யூனிகேஷன், டெலிபோன் கம்யூனிகேஷன் லைன்ஸுக்கு உண்டான வசதிகள். மூணாவது மெட்ராலஜி பர்பஸ், அதாவது பூமிக்கு மேல எவ்வளவு கிளவுட் இருக்கு, எவ்வளவு புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு வெப்பநிலை இருக்கு, அப்படிங்கிற 3 உபயோகத்தையும் பார்க்கறதுக்கு உண்டான கருவிகளை நம்ம செயற்கைக்கோள் வச்சு அனுப்பியிருக்கோம். அதனால அங்கிருந்து நம்ம அங்கிருந்து கேமரா வச்சிருக்காங்க. 36,000 கிலோமீட்டருக்கு மேல இருந்து பார்க்கக்கூடிய கேமரா பூமியில் இருக்க ஓவராலா இருக்க கிளவுடு, அதுல இருக்க புயல் இந்த இதத்தை நமக்கு காமிக்கும். அக்யூரேட்டா நீங்க கேட்கிற ரிமோட் சென்சிங்ல பார்க்கக்கூடிய துல்லியமான கார்ட் டிஸ்டன்ஸ இந்த செயற்கைக்கோள் பார்க்க முடியாது. ஜிசாட் 14 சேட்டலைட் எதற்கு ரீப்ளேஸ் பண்ண போகுது சார்? எந்த சேட்டலைட் ரீப்ளேஸ் பண்ண போகுது? இது ரீப்ளேஸ் பண்ணதுங்கிறத விட இது ஆகுமெண்டிங்கிறத சரியான பதில். ஆல்ரெடி நம்ம நிறைய செயற்கைக்கோள் அதனுடைய உபயோகத்தில் இருக்கு. இந்தியாவுடைய உபயோகம் தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா மினிமம் 500 டிரான்ஸ்பாண்டர்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய தேவை டிரான்ஸ்பாண்டர் மினிமம் ஒரு 500 டிரான்ஸ்பாண்டர் தேவையா இருக்கு. நம்ம விடுற சேட்டலைட்ல இருக்க ஒவ்வொரு சேட்டலைட்ல பார்த்தா எக்ஸ்டெண்டட் சி பேண்டு, எஸ் பேண்டு அண்ட் கேஏ பேண்டு இப்படிங்கிற நம்ம டிரான்ஸ்பாண்டர் விடுறதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா இந்த 500 நம்பர் நம்ம இன்னும் எட்டல. இன்னும் நமக்கு தேவைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் டிரான்ஸ்பாண்டர் கேட்கறாங்க, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட் ஆபீஸும் கேட்கறாங்க, ஒவ்வொரு டெலிவிஷன் சேனல்ஸும் அவங்களுக்கு 5 சேனல் வேணும், 6 சேனல் வேணும், அப்படின்னு நிறைய இந்தியாவுடைய தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம செயற்கைக்கோள் விட இது இட் வில் ஆகுமெண்ட் அவர் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேர் லைன் இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் சொல்லுங்க, என்ன கேக்குறீங்க சார்? இப்போ நம்ம
அண்டத்துல வந்து 9 கோள்கள் இருக்கு, மற்ற விண்வெளிகள் எல்லாம் இருக்குது. ஆமா ஆமா ஹலோ. ஆமா ஆமா சொல்லுங்க எல்லாமே சுழலுது சார், எல்லாமே நீள்வட்ட பாதையில சுழலுது சார். ஆமா ஆமா. அது வந்து எப்படி சுழலுது அப்படிங்கறது ஒரு விவரம் மட்டும் எனக்கு சொன்னா போதும் சார். அதாவது இது பிரபஞ்சத்துல வந்து சூரிய வம்சம், அதாவது சோலார் பிளானட் சிஸ்டம், இது போல நிறைய பிளானட் சிஸ்டங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா முந்தையே சொல்லுவாங்க, இந்த பிக் பேங் தியரின்னு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிக் பேங் தியரின்னு 2 பெரிய அணுக்கள் மோதியதுனால சிதறியதில் உண்டாகப்பட்ட கதிர்களும் பார்ட்டிகிள்ஸும் அதுல வந்த இதுல உருவாகினத இந்த சோலார் சிஸ்டம்ங்கிறது. அதுல வந்த சோலார் சிஸ்டம்ங்கிறது இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு நேச்சர். பிரபஞ்சத்தில் இப்படி உண்டான ஒரு நேச்சர் பல இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்ததுல தான் நம்ம சோலார் சிஸ்டத்துல 9 பிளானட் இருக்கு. இதே போல இன்னும் நிறைய எக்ஸோ பிளானட்ஸ் நிறைய இருக்கிறதாக இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த கண்டுபிடிச்சு இருக்கிறதுல வந்து இந்த 9 பிளானட்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதுல உயிரினங்கள் இருக்கிறது எத்தனை பிளானட்ல இருக்குன்னு கேட்டோம்னா பூமியில தான் இருக்குங்கிறாங்க, சந்திரன்ல இருக்கா இல்லையான்னு தெரியல, நீர்ல தான் இருக்குங்கிறாங்க, இப்ப மார்ஸ்ல செவ்வாய் கிரகத்துல இது இல்லைங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பிளானட்லயும் உயிரினங்கள் இருக்கிறத பற்றிய சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கிற சமயத்துல எக்ஸோ பிளானட்ஸ், இந்த 9 பிளானட் தவிர வெளியில இருக்க பிளானட்ஸ் இது போல நிறைய பிளானட்ஸ் இருக்கிறதாக கெப்லர் டெலஸ்கோப்ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கு. இந்த டெலஸ்கோப் பார்த்ததுல சில உண்மைகள் நமக்கு தெரியுது. பிரபஞ்சத்தை பற்றி முழுமையாக நம்ம அறியவில்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி 5% தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. மிச்சம் இருக்க 95% நம்ம தெரிய வேண்டியது இருக்கு. ஆனா இந்த பிக் பேங் தியரி மூலமா தான் பிரபஞ்சம் உருவானதுங்கிறது மட்டும் ஒரு சாத்தியக்கூறு, எல்லாராலையும் ப்ரூவ் பண்ணப்பட்ட சாத்தியக்கூறு. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சுப்பிரமணி. வணக்கம் மேடம். சாருக்கு ஒரு 2 கேள்வி மேடம். பேசலாம். அதாவது இப்போ நம்ம ஜியோசிங்க்ரனஸ் சேட்டலைட் விட்டுருக்கோம் மேல, அதாவது வந்து இப்போ இந்த மாதிரி பல நாடுகள் விட்டுக்கிட்டே வரோம். இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது த்ரெஷோல்ட் லெவல்னு ஏதாவது இருக்கா சார்? ஏதாவது இத்தனை சேட்டலைட் தான் அனுப்பிச்சிருக்கணும், இத்தனை டிரான்ஸ்பாண்டர்ஸ் தான் மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது த்ரெஷோல்ட் லெவல் ஏதாவது இருக்குங்களா? 2வது வந்து இப்போ வேற என்ன இதுக்கு டெலிமெடிசின் அந்த மாதிரி ஏரியாஸ்ல கூட இதுல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. மீன்ஸ் அதுக்கு டிரான்ஸ்பாண்டர் நமக்கு இது பிக்ஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இந்த ஏரியால வருமா? 2வது இப்போ 2வது கேள்வி வந்து மேன்ட் மிஷன், டீப் ஸ்பேஸ் மிஷன்லாம் இன்னும் நம்ம வந்து அட்டைன் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை ஆண்டுகள்? நம்ம இப்போ கிரையோஜெனிக் நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிட்டோம். அடுத்து மேன்ட் அண்ட் டீப் ஸ்பேஸ் மிஷனுக்கு எல்லாம் எவ்வளவு இன்னும் என்ன மாதிரியான இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணோமா? ஆமா, நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. முதல் கேள்விக்கு வந்து நம்முடைய செயற்கைக்கோள் வந்து இதுவரைக்கும் நம்ம விட்டதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாடுகளும் விடக்கூடிய செயற்கைக்கோள் பூமத்திய ரேகைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கிள்ல, அதாவது ஈக்வட்டோரியல் பிளேன்ல ஜியோ சிங்க்ரனஸ் பிளேன்ல போகணும்னா எந்த லாட்டிடியூட்ல இருக்கணும், எந்த ஆங்கிள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சர்வதேச ஒரு அரங்கம் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி டெலிகம்யூனிகேஷன் அண்ட் சேட்டலைட் பொசிஷனிங் இருக்கு. அவங்ககிட்ட நம்ம முதல்ல பெர்மிஷன் வாங்கணும். அவங்க வந்து ஒரு சேட்டலைட்டுக்கு இன்னொரு சேட்டலைட்டுக்கும் இடையில லாட்டிடியூட் டிகிரி இத்தனை டிகிரி வரைக்கும் தான் நீங்க அலோவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வரையறுத்து கொடுத்துருக்காங்க. அந்த டிகிரியில தான் நம்ம விட முடியும். இப்ப நம்ம வந்து 78 டிகிரி ஈஸ்ட், ஒவ்வொரு சேட்டலைட் பொசிஷன் பாத்தீங்கன்னா 78 டிகிரி ஈஸ்ட் சொல்லுவாங்க, ஒவ்வொரு சேட்டலைட் வந்து 12 டிகிரி வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிள் கொண்டு போய் தான் நம்ம சேட்டலைட்டை நிலைநிறுத்தணும். அதுல இருந்து சேட்டலைட் போச்சுன்னா, மாறி போச்சுன்னா சேட்டலைட்டுடைய பொறுப்பு அந்த இடத்துக்கு திருப்பி வந்துடணும். அப்படி வர தவறினால் அதனுடைய சேட்டலைட்டுடைய லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா சேட்டலைட் வந்து அதுக்கு வந்து திருப்பி டிஆர்பிட் பண்ணி வேற ஒரு ஆர்பிட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அப்ப சேட்டலைட் வந்து செயல் இழந்து போயிருச்சுங்கிற நிலைமை ஆயிரும். அப்படி சர்வதேச அளவில் ஒவ்வொரு சேட்டலைட்டும் எந்த லாட்டிடியூட் எந்த இதுல இருக்கணும், ஆங்கிள் இருக்கணுங்கிறத வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த வரையறுக்கப்பட்டுள்ள முறைப்படிதான் பூமிக்கு மேல 36,000 கிலோமீட்டர்ல செயற்கைக்கோளை நிலைநிறுத்தி கொண்டு இருக்கின்றோம். இது வந்து நீங்க கேட்ட முதல் கேள்வி. 2வது கேள்வி, இதை வந்து டெலிமெடிசின் இது போல எஜுகேஷன் பர்பஸ், கம்யூனிகேஷன் பர்பஸ், பிசினஸ் பர்பஸுக்கு நம்ம உபயோகப்படுத்த முடியுமாங்கிறது முடியும். இதே போல நம்முடைய சேட்டலைட்டுடைய உபயோகத்தை தேவைப்பட்டு
நிறைய கம்பெனிகள், நிறைய பிசினஸ் பீப்புள், ஆயில் ட்ரில் ஜிக் வச்சிருக்கவங்க, நிறைய பேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து அவங்க சேட்டலைட் வேணும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ISRO வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு. அதை இன்னொன்று வந்து நீங்க கேட்டபடி டெலிமெடிசின், அதுபோல டெலிமெடிசின் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய இந்தியாவில் இருக்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் பண்றதுக்கு உண்டான தேவைகளும் இருக்கிறதுனால இப்ப வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வெளியில இருந்து அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே செய்த செயற்கைக்கோளை உபயோகப்படுத்துறதுக்கு அவங்களும் தேவைகளை கூட்டிட்டு இருக்காங்க. இது போல தேவைகள் தான் இந்தியாவினுடைய செயற்கைக்கோளுடைய ரிக்குவயர்மெண்ட் வந்து கூட்டிட்டு, நான் சொன்ன போல 500 டிரான்ஸ்பாண்டர் வேண்டியது இருக்கு 5 வருஷத்துல. இப்படி தேவைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இது காலகட்டத்தில் வருங்காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த 500ங்கிறது இன்னும் அதிகமாகலாம். அடுத்த 5 ஆண்டு திட்டத்தில் ரிக்குவயர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த 500ங்கிறது இன்னும் அதிகமாகலாம். அப்ப இந்த டிரான்ஸ்பாண்டருடைய ரிக்குவயர்மெண்ட் வந்து அதிகமாயிட்டே போகும். நமக்கு சரியா வந்துருச்சா? நன்றி சார். இவ்வளவு நேரம் GSLV D5 GSAT-14 ராக்கெட் மூலமும் பயன்பாடுகள் குறித்து நீங்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நன்றி சார். நன்றி, வணக்கம். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் GSLV D5 GSAT-14 ராக்கெட் மூலம் பயன்பாடுகள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.